இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தவிர்த்திருக்க முடியும். கூட்டமான இருக்கிற இடத்துல ஸ்பேஸே இல்லாத இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அது ஓப்பன் ஏரே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடைவெளி நம்மளுக்கு இல்ல அப்படின்னா, மக்களுக்கு வந்து அந்த அந்த சரவுண்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் லெவல் ஆகப்பட்டது குறையும். ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது அந்த இடத்துல நம்மளால மூச்சு விட முடியல. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சு விட முடியலனாவே ஆட்டோமேட்டிக்கலி பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இனிஷியலா அவங்களுக்கு அந்த அட்டாக் நடந்ததுலேருந்து ஒரு 60 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து அவங்களுக்கு அந்த சிபிஆர் ஆகப்பட்டத வந்து நம்ம குடுக்க முடிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நம்மனால வந்து காப்பாத்த முடியும். ஏன்னா குழந்தைங்களோட பாடி ஃப்ரேம், அவங்களோட லங் கெப்பாசிட்டி, அவங்களோட போன்ஸ் அவங்கலாம் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதே மாரி லேடீஸும் கொஞ்சம் கம்பேர்ட் டூ ஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து பயங்கர வீக்கா இருப்பாங்க. இப்ப நடந்த அந்த இன்சிடென்ட்ல ஆம்புலன்ஸ்க்குள்ள சிபிஆர் குடுக்கப்பட்டிருக்குமா? இப்ப நடந்த அந்த இன்சிடென்ட்ல ஆம்புலன்ஸ்க்குள்ள சிபிஆர் குடுக்கப்பட்டிருக்குமா? பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிருந்திருக்கலாமே. ஏன் வந்து டைரக்ட்டா எடுத்தோனே கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க? அப்படின்னுமே சில கொஸ்டின்ஸ் எழுது. மேபி நியர்பை இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா, இன்னும் கூட அந்த டெத் ரேட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாமா? இந்த போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற விஷயமே நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. எப்படி ஓவர் நைட்ல ஒரு 39 பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ண முடிஞ்சது அப்படின்னுமே சொல்றாங்க. அது பாசிபிளா மேம்? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அனுராதா இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ. மேம், ரீசெண்டா நடந்த அந்த ஒரு கரூர் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு 41 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அந்த இமேஜஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ஆஸ் எ டாக்டரா இந்த டெத்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா உங்களுக்கு பட்டுச்சா? எப்படி இருந்துச்சு மேம்? பிகாஸ் ஆம்புலன்ஸுமே அந்த இடத்துல வந்துட்டு தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ரெஸ்கியூவும் உடனே செய்யப்பட்டுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ ஒரு பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியிற விஷயமா எப்படி மேம்? கண்டிப்பாம்மா. சிச்சுவேஷன் பார்த்திருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடிஞ்சது தான் இது. இத இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா தவிர்த்திருக்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேஸிங்கு, அ மக்களுக்கு நிக்க வேண்டிய இடம், அதே மாரி வந்து அவங்கள வந்து போட்டு சின்ன இடத்துல வந்து நெறைய மக்கள போட்டு லாக் பண்ணது. இம்மீடியட்டா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டோ, ரெஸ்க்யூ பண்ண முடியாம போனது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்ததுமா. ஸோ இது கண்டிப்பா வந்து தவிர்க்க முடிஞ்சது தாம்மா இது. மேம், இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ஸ்பேஸ் அப்டின்னும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அங்க வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல ஒரு 25,000 27,000 பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இப்ப நீங்க சொல்லும்போதுமே ஸ்பேஸ் அப்டிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்லன்னா ஒரு இந்த மாரியான கிரவுட் கூடக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்டிங்கிறது எப்படி இருக்கணும் மேம்? ஆ இடைவெளி அப்படின்னு நம்ப பாக்கறச்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் ஒருத்தருக்கு உண்டான ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றச்ச வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்மா. ஸோ அந்த மாரி 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றத நம்ப வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஃபீட்டோ இல்ல ஒரு ஹேண்ட் இதுல எடுத்துக்கிட்டோம்னா 3 ஃபீட் பை 3 ஃபீட்மா. ஒரு பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் கம்ஃபர்டபுளா எல்லாமே சர்க்குலேஷன், ஆக்ஸிஜன் எல்லாமே சர்க்குலேட் ஆயி, அவங்க வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல ரொம்ப நெருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு தேவையான இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 ஸ்கொயர் மீட்டர் விச் இஸ் அரவுண்ட் 3 ஃபீட் டூ 3 ஃபீட்மா. ஒரு நார்மலா ஒரு இப்ப நம்ம மக்கள் எடுத்துக்கோங்க. ஒரு யோகா மேட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு யோகா மேட்ல நிக்கிறோம் அப்படின்னும்போது, அந்த அளவுக்கு சைஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து தேவைம்மா. ஒரு இடத்துல வந்து கம்ஃபர்டபுளா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நிக்கிறது. இன்னொன்னு வந்து ஏன் இந்த மாரி நெறைய கிரவுட் கூடுற இடத்துல என்ன விஷயம் நம்ம பாடியில நடக்குது? பிகாஸ் டீஹைட்ரேஷன் அப்படின்னு கேள்விப்பட முடியுது. லேக் ஆஃப் ஆக்ஸிஜனா? இல்ல மேபி ஒரு பேனிக்னால வந்து அவ்வளோ தூரம் இவ்ளோ பேர் மயங்கி விழுந்தாங்களா? என்ன மெக்கானிசம் ஆக்சுவலி அந்த டைம்ல நடக்கும் மேம் பாடியில? அ சீமா இது எல்லாமே நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே அட் அ டைம் வந்து மோஸ்ட்லி நடக்கும்மா. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாயிண்ட் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கும். இப்போ ஒரு கூட்டமான இருக்கிற இடத்துல ஸ்பேஸே இல்லாத இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அது ஓப்பன் ஏரே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடைவெளி நம்மளுக்கு இல்ல அப்டின்னா, மக்களுக்கு வந்து அந்த அந்த சரவுண்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் லெவல் ஆகப்பட்டது குறையும்மா. ஏன்னா மக்கள் வந்து சுவாசிக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து மொத்தமா வந்து வெளியேறி கார்பன் டை ஆக்சைடு
லெவல்ஸ் அதிகமாகி ஆக்ஸிஜன் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையும். ஸோ அந்த ஆக்ஸிஜன் லெவல்ஸ் வந்து குறையச்ச வந்து பிளட் சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மயக்கம் வரும்போது அடுத்தது என்ன ஆகும்? அடுத்தது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு மயக்கம் வரும்போது நம்மள அறியாமலே நம்மளுக்கு பேனிக் வரும். ஸோ அந்த பேனிக் வரும்போது நம்மளுக்கு இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்த்து தான் வந்து நம்மள வந்து மயக்கம் வந்து நம்மள கீழ விழ வைக்கிற வந்து ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஒண்ணா சேரும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது அந்த இடத்துல நம்மளால மூச்சு விட முடியல. ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மூச்சு விட முடியலனாவே ஆட்டோமேட்டிக்கலி பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மூச்சு விட முடியாததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, லோ ஆக்ஸிஜன் லெவல்ஸ். ஸோ அதே மாரி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேனிக். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இன் ஒன் இது. ஸோ அந்த மாரி அதே மாரி நெரிசலா இப்ப ரொம்ப பக்கத்துல இருக்காங்க, நெருக்கமா இருக்காங்கன்னா, அந்த ஸ்பேஸ் அந்த மூச்சு விடக்கூடிய ஸ்பேஸ் கூட இருக்காது. லங்ஸ் வந்து இப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பாடி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸும் இருக்காது. அழுத்தம் குடுக்கும். செஸ்ட்க்கு அழுத்தம் குடுக்கும்போது அவங்கனால மூச்சு விட முடியாது. ஸோ இது எல்லாமே ஃபைனலா பேனிக்ல கொண்டு போய் விடும். அண்ட் ஃபர்ஸ்ட் அது வந்து நம்மளுக்கு அந்த மயக்கம், அந்த டிசீனஸ் பிகாஸ் ஆஃப் லோ ஆக்ஸிஜன் லெவல்ஸ் அதோட தான் நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கம்பைன்டு தான். தீஸ் ஆர் ஆல் ரீசன்ஸ் விச் ஆர் கம்பைன்ட். இந்த கம்பைன்ட் ரீசனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாரிலாம் நடக்கிறது. இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தானா மேம்? ஹார்ட்டோட ஃபங்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகுறது. ஆமாமா. கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஆக்ஸிஜன் லெவல் நம்மளுக்கு குறையுது. பிளட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு குறையுது அப்படின்ற பட்சத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலி பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, பிரெயினுக்கு எல்லாத்துக்குமே குறையும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஹார்ட்டும், லங்ஸும், பிரெயினும் எல்லாமே ஃபங்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். குறைய ஆரம்பிக்கும்போது தான் வந்து இது வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றதமா போகும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் பிளஸ் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது டிஃபரெண்ட். கார்டியாக் அரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இம்மீடியட் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்தோம்னா, கண்டிப்பா ஒரு விதத்துல வந்து நம்ம அத வந்து ரிவைவ் பண்ணக்கூடியது. ஹார்ட் அட்டாக்ன்றது டோட்டலா டிஃபரெண்ட். சரிங்களா? ஸோ இந்த கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இந்த மாரி பேசிக்கான இந்த மாரி ஆக்ஸிஜன் லெவல் போகல, நம்மளுக்கு பிளட் ஃப்ளோ போகல அப்படின்னும்போது, இம்மீடியட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்தோம் அப்படின்னா, அத கண்டிப்பா நம்மனால ரிவைவ் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்க சொல்லும்போது, நெறைய நியூஸ் சேனல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, அந்த கேஷுவாலிட்டிக்குள்ளேயே வந்து சிபிஆர் இந்த மாரி விஷயங்களுமே குடுத்திருந்தாங்க. பட் அப்படி குடுத்துமே ஏன் மேம் ரெஸ்க்யூ பண்ண முடியல? டிபெண்ட்ஸ்மா. பிகாஸ் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப சிபிஆர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் பீரியடுன்னு ஒண்ணு இருக்குமா. ஸோ அந்த கோல்டன் ஹவர் அப்படின்றத வந்து இனிஷியலா அவங்களுக்கு அந்த அட்டாக் நடந்ததுலேருந்து ஒரு 60 மினிட்ஸ்க்குள்ள நம்ப வந்து அவங்களுக்கு அந்த சிபிஆர் ஆகப்பட்டத வந்து நம்ப குடுக்க முடிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நம்மனால வந்து காப்பாத்த முடியும். ஸோ அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, சிலதெல்லாம் வந்து இப்ப அந்த செயல் சுத்தமா இழந்துரும் உங்களுக்கு. இப்போ ஹார்ட் ஃபங்ஷனிங் சுத்தமா நின்றுச்சு அப்படின்னா, நீங்க என்ன சிபிஆர் குடுத்தாலும் அத ரிவைவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். பிகாஸ் பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐதர் பிரெயின்க்குனாலும், இல்ல லங்ஸ்க்குனாலும், இல்ல ஹார்ட்டுக்குனாலும். இப்போ பிளட் ஃப்ளோ சுத்தமா நம்மளுக்கு நின்றுச்சு. லோ பிரஷர் அந்த மாரி. அப்படி இல்லன்னா ஹைப்போவோலமிக் ஷாக்ன்னு சொல்லுவோம். லோ பிரஷர் ஆகுறதுனால, டீஹைட்ரேஷன்னால அது மாரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செயல் சுத்தமா இழந்துரும். அந்த மாரி செயல் இழந்துறதுக்கு அப்புறம் வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் ரிவைவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாகுமா. பிளஸ் அதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ லேடீஸா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து டெட்டரேட் ஆகும் கண்டிஷன். ஸோ அந்த மாரி அதே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க, வீக்கா இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து உடம்பு வந்து டெட்டரேட் ஆயிடும். ஸோ அந்த மாரி கண்டிஷன் போகும்போது கொஞ்சம் அவங்கள ரிவைவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. மேம் இப்போ சிபிஆர் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து குடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல மேம். இப்ப வெளிய மேபி அந்த கிரவுட்ல இருக்கவங்க யார் தெரிஞ்சிருந்தாலுமே அந்த சிபிஆர் குடுத்திருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆம்புலன்ஸ்குள்ளயுமே அது பண்ண முடியிற விஷயம் தானே மேம் சிபிஆர் அப்படிங்கிறது? கண்டிப்பாம்மா. நீங்க சொல்றது 100% கரெக்ட். சிபிஆர் ஆகப்பட்டத வந்து எவ்ரிபடி, ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு. ஏன்னா சிபிஆர் தான் வந்து இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் எய்டு. இனிஷியல் நம்ம எடுத்ததுமே வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து நம்ம குடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர். இன்கேஸ் அவங்க சுத்தமா கான்ஷியஸ் இல்ல, பிரீதிங் இல்ல அப்படின்ற கண்டிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்க வேண்டியது சிபிஆர் தான். ஸோ அவங்க பக்கத்துல இருந்தவங்க யாராவது அந்த மாரி யாராவது வந்து அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்கனால ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா, கண்டிப்பா நம்மனால பிகாஸ் அந்த நான் சொன்ன அந்த கோல்டன் ஹவர்க்குள்ள நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ரெசசிட்டேட் பண்ணிர்றோம். அவங்களுக்கு நம்ம திருப்பி வந்து ஹெல்ப் பண்ணிர்றோம்ன்றதுனால, அவங்கள காப்பாத்துறது அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள
அவங்கள காப்பாத்துறது ரொம்ப ஈஸிமா. சோ இந்த சிபிஆர்ன்றது இம்மீடியட்டா குடுக்க வேண்டியது. யார் வேணா பண்ணலாம். எவ்ரிபடி ஷுட் நோ. எல்லாருக்கும் அது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ சிபிஆர்ன்றது என்னன்னா நம்ம அந்த சிபிஆர் குடுக்கறதுக்கு முன்னாடியும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. பெர்சன் வந்து பிரீத் பண்றாங்களா? பிரீத் பண்ணலையா? கான்ஷியஸா இருக்காங்களா? இல்லையா? அவங்க பிரீத்திங் எப்படி இருக்கு? வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பைனல் இந்த கழுத்து எலும்பு, முதுகு எலும்பு அந்த மாரி ஏதாவது அடிபட்டிருக்கா? மூக்குல, காதுல வந்து ப்ளீடிங் இருக்கா? இதெல்லாமே வந்து நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து ஒரு செகண்ட் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில கண்டிஷன்ல வந்து சிபிஆர் வந்து குடுக்கக்கூடாது அப்படின்றது சிலது இருக்கு. ஏன்னா இப்போ கழுத்து எலும்பு அடிபட்டிருந்தது அப்படின்னும்போது, பேஷண்ட்ட வந்து நம்ப மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இன்னும் வந்து சீரியஸ் ஆயிடும். சோ அந்த மாரி சிலதெல்லாம் இருக்கு. சோ பேஷண்ட் வந்து நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க இன் த சென்ஸ் அவங்களுக்கு பிரீதிங் இல்ல, வேற ஏதாவது மிச்சபடி அவங்க ஓகேவா இருக்காங்கன்னா, டெஃபினட்டா நம்ம சிபிஆர் குடுக்கலாம். ஓகே. இதுக்கு வந்து ஏதாவது ட்ரெய்னிங் அப்படிங்கிறத எடுத்துக்கணுமா மேம்? இப்போ சிபிஆர் குடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல? ஆ எஸ்மா. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா, இருக்கு. ட்ரெய்னிங் சிபிஆர்க்கு அப்படின்றது பேசிக் சிபிஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் இருக்கு. முக்கியமான இடம் எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி, இல்ல மிச்ச இடத்துலயுமே சரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சிபிஆர் உண்டான ட்ரெய்னிங் வந்து இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு நெறைய இப்போ ஆன்லைன் நம்மளுக்கு வீடியோஸ் எல்லாம் நெறைய வந்து போடுறாங்க. இந்த சிபிஆர் எப்படி பண்றது? ஏன்னா ட்ரெயின்ட் பீப்பிள் இப்ப லைக் டாக்டர்ஸ் ஆர் நர்சஸ் ஆர் டெக்னீஷியன்ஸ் இப்ப அவங்களுக்குன்னா பிகாஸ் அதுல அவங்களுக்கு வந்து ஈடுபாடு இருக்குன்றதுனால தே வில் நோ எப்படி பண்ணும் என்ன பண்ணும். பட் ஒரு நார்மல் பப்ளிக் ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் எந்த இடத்துல எந்த டைம்ல எப்போ அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கண்டிப்பா அதுக்குன்னு வந்து ட்ரைனிங் எடுத்து சர்டிபிகேஷன் அவங்க எடுத்து வச்சுக்கலாமா. மேம் இப்ப டெத் ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 41 பேர் இறந்திருக்காங்க. அதுல 18 பெண்கள், 14 ஆண்கள், குழந்தைகள் 9 பேர். அந்த 9 பேர்லயுமே வந்து 5 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. யூசுவலா இந்த மாரி இந்த ஸ்டாம்பேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களும், குழந்தைகளும் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டெத் அப்படிங்கிறதுமே ரேஷியோமே ஜாஸ்தியா இருக்கு. எதனால மேம் அந்த மாதிரி? ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஜென்ட்ஸுக்கும், லேடீஸ்க்கும் நம்ம வரும்போதும், இல்ல ஜென்ட்ஸும், லேடீஸ் பிளஸ் குழந்தைங்களுக்கும் வரும்போது, அவங்களோட பிசிக், அவங்களோட ஹைட்டு, அவங்களோட சைஸு, அதே மாரி வந்து அவங்களோட ஹெல்த், பாடி ஜெனரல் கண்டிஷன்ஸ் அந்த மாரி பார்க்கும்போது நெறைய வித்தியாசம் இருக்குமா. இப்போ லேடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேனிக்கும் சீக்கிரமா ஆகுவாங்க. இப்போ ஜென்ட்ஸ்ன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் அவங்க வந்து டாலரேட் பண்ணிப்பாங்க. பட் லேடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா பேனிக் ஆகுவாங்க. அதே மாரி குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து அந்த எதிர்க்கக்குள்ள சக்திலாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட பாடி ஃப்ரேம், அவங்களோட லங் கெப்பாசிட்டி, அவங்களோட போன்ஸ் அவங்கலாம் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதே மாரி லேடீஸும் கொஞ்சம் கம்பேர்ட் டூ ஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து பயங்கர வீக்கா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டிலாம் கம்மியா இருக்கிறதுனால, இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நடக்கும்போது, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாரி டெண்டன்சி அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அ அது ஏத்துக்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். 2வது மெயின் பேனிக். லேடீஸ், குழந்தைங்கலாம் ரொம்ப சீக்கிரமா பேனிக் ஆயிருவாங்க. சோ அந்த பேனிக் ஒரு மேஜர் ரீசன் அவங்களுக்கு. சோ இப்போ ஒரு இன்கேஸ் இப்போ ஒரு ஜென்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஜென்ட்ஸ் மேல ஒரு 10 பேர் விழுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அவங்கனால தாங்கிக்க முடியும். பட் லேடீஸ் வந்து வீக்கா இருப்பாங்க. சோ அவங்க மேல ஒரு 10 பேர் விழுறாங்க அப்படின்னும்போது, அவங்க பாடி அந்த அளவுக்கு அந்த வெயிட் அதெல்லாம் அவங்கனால உடனே தாங்கிக்க முடியாது. குழந்தைங்க சொல்லவே வேண்டாமா. நீங்க ஆஸ் அ டாக்டரா இந்த கேதரிங்க்கு இந்த மாரி கிரவுடுக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு போறது சேஃபா? அப்படி இல்லன்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்கள கூட்டிட்டு போகணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க என்ஷூர் பண்ணணும் மேம்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து குழந்தைங்கள வந்து இந்த மாரி பெரிய கேதரிங்ஸ் இந்த மாரி கூட்டம் நெரிசல்ல வந்து கூட்டு போகாம அவாய்ட் பண்றது எப்பவுமே நல்லதுமா. ஏன்னா, குழந்தைங்க பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து தாங்கிக்கிற சக்திலாம் கம்மியா இருக்கும். இந்த இடத்துல வந்து காத்தோட்டம் சரியா இருக்காது, தண்ணி சரியா இருக்காது, உட்கார இடம் இருக்காது. அந்த மாரிலாம் இருக்கும்போது மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது எந்த அளவுக்கு அவங்க அவாய்ட் பண்ணா அவ்ளோ பெட்டர்மா. கூட்டு போக்கூடாது அப்படின்றது தான் பெட்டர் ஆப்ஷன். இல்ல நாங்க கண்டிப்பா கூட்டு போவோம் அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப கூட்டமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல சென்டர்ல ரொம்ப சுத்தி நெறைய ஜனம் இருக்கிற இடத்துல சென்டர் பாயிண்ட்லலாம் போய் நிக்கக்கூடாது. ஐதர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரண்ட்ல போய் நின்னுடணும். இல்லன்னா லாஸ்ட்ல பேக்லயோ இல்ல டுவர்ட்ஸ் த சைடு. சோ எங்க அவங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த மாரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட் வெளியில போறதுக்கு உண்டான வழி எங்க இருக்கோ, அந்த மாரி பிளேஸ்ல வந்து அவங்க நின்னுக்கிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது கன்வீனியன்ட்டா இருக்கும்மா. அண்ட் அதே மாரி வந்து கண்டிப்பா இந்த மாரி இடத்துக்கு போறச்ச அவங்க வந்து குழந்தைங்களுக்கு தேவையான
தேவையான தண்ணி, அவங்களுக்கு தேவையான இன்கேஸ் வெயிலா இருக்குன்னா, அவங்க கொடை அந்த மாரிலாம் கண்டிப்பா அவங்க எடுத்துட்டு போகணும்மா. ஓகே. இப்ப அடல்ட்ஸ்க்கு சிபிஆர் சொன்ன மாரி, குழந்தைங்களுக்குமே சிபிஆர் குடுக்கலாம் தானே மேம்? எஸ்மா. கண்டிப்பா. குழந்தைங்களுக்கும் சிபிஆர் இருக்கு. பட் அவங்களுக்கு மெத்தட் ஆஃப் சிபிஆர் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அது சொன்ன மாரி நம்ப வந்து இனிஷியலா நம்பளுக்கு வந்து நம்ம YouTubeலயோ இல்ல இதுல வந்து நெறைய நம்பளுக்கு வந்து வீடியோஸ் போடுறாங்க. அடல்ட்டுக்கும், சில்ட்ரனுக்கும் எந்த சிபிஆர் எப்படி குடுக்கணும் அப்படின்றத வந்து நெறைய இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ப வந்து சிபிஆர் குடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ப கண்டிப்பா சிபிஆர் குடுக்கலாம்மா. மேம் உங்களுடைய பார்வையில இப்ப நடந்த அந்த இன்சிடென்ட்ல ஆம்புலன்ஸ்க்குள்ள சிபிஆர் குடுக்கப்பட்டிருக்குமா? அது உங்களோட பார்வை என்ன மேம்? இல்லம்மா. பிகாஸ் கண்டிப்பாம்மா. நெறைய ஆம்புலன்ஸ் வந்திருந்தது. ஆமா. ஆம்புலன்ஸ் அப்டின்னம்போது வரும்போதே உள்ள பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்கம்மா. பாராமெடிக்கல் ஸ்டாஃப்போட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்டோட ஃபர்ஸ்ட் ஏர்வே அவங்களோட பிரீத்திங் அவங்க ஏர்வே கிளியரா இருக்கா? வேற ஏதாவது அவங்களுக்கு சொன்ன மாரி இன்ஜுரீஸ் வேற ஏதாவது இருக்கா? எங்கனாச்சும் ப்ளீட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா எடுத்தோனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ளயே வந்து ஆம்புலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்றது, ஆக்ஸிஜன் குடுக்கறது, அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்றதுன்றது அவங்க எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சிருப்பாங்க. அதுல வர ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ட்ரெயின்டு ஸ்டாஃப் தான் வருவாங்க ஆம்புலன்ஸ்ல. ஒரு பேஷண்ட்ட வந்து பாயிண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள என்னன்னு அவங்கனால அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமோ, அவங்க கண்டிப்பா பண்ணிருவாங்கம்மா எல்லாமே. இப்போ அந்த கேஷுவாலிட்டிக்குள்ள அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பிகாஸ் நெறைய பிரஸ் அண்ட் மீடியா வந்து அதுக்குள்ள இருந்தாங்க. அது மேபி ட்ரீட்மெண்ட் குடுக்கக்கூடிய டாக்டர்ஸோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ்க்கு அது எந்த அளவுக்கு மேம் கரெக்ட்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும்? மேபி அது அவங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருந்திருக்குமா? ஆ எஸ்மா. கண்டிப்பா. பாருங்க. இப்போ மீடியா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அது வந்து எப்டி சொல்றது? அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்டின்ற ஒரு ஐடியால தான் அவங்க வந்து போவாங்க. பட் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் குடுக்கும் அப்டின்றத அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. பிகாஸ் ஏன்னா ஒரு பெர்சன் உள்ள இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் அந்த டைம்ல வந்து ஒரு டாக்டரா, இல்ல ஒரு நர்ஸா, இல்ல ஒரு பாராமெடிக்கல் ஸ்டாஃபா வந்து அவங்களுக்கு வந்து மூவ்மென்ட்க்கு ஸ்பேஸ் வேணும். அடுத்தது வந்து வேற ஏதாச்சும் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா, அந்த மாரி வேணும். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜுரீஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த டைம்ல இம்மீடியட்டா அவங்களுக்கு ட்ரெஸ் கிழிக்கவோ, இல்ல ட்ரெஸ் மாத்தவோ நமக்கு தேவைப்படலாம். அந்த மாரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ பிரஸ்ஸோ, மீடியாவோ உள்ள இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு விதத்துல கண்டிப்பா இடைஞ்சலா தான் இருக்கும். பிரஸ் அண்ட் மீடியா வரலாம். இப்போ வரலான்னா, அவங்க ஒரு லிமிட்டோட இப்போ மேபி அவுட்சைட் தி ஹாஸ்பிட்டல் அந்த மாரி வெளியில அவங்க நின்னுக்கலாமா. பட் உள்ள வர்றது, உள்ள அந்த கேஷுவாலிட்டி வரணும் வர்றது, பேஷண்ட் அவ்ளோ நெருக்கமா வந்து இது பண்றம்போது கண்டிப்பாமா, அவங்க வந்து ஒரு லைஃப் சேவிங் இடத்துல வந்து இருக்காங்க அப்டின்னும்போது, அவங்களுக்கு இடைஞ்சல் கண்டிப்பா இருக்குமா அதுல. 2வது நெறைய சென்சிட்டிவ் இஷ்யூ இப்போ ஒரு லேடீஸா இருக்கலாம். அவங்களுக்கு கால்ல வேற எங்கனா அடிபட்டுருக்கலாம். அவங்க ட்ரெஸ் ஏதாச்சும் நகர்ந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஐவி போடுறாங்க, இல்ல ஒரு கெத்தீட்டர் போடுறாங்க. அந்த மாரி இருக்கம்போது, இப்போ ஒரு ஜென்ட்ஸா இருக்கம்போது, அவங்க அங்க நின்னாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து அது ஒரு இடைஞ்சலா தாம்மா இருக்கும் அது. ஓகே மேம். மேம் இன்னொரு விஷயமுமே கேள்விப்பட முடிஞ்சது. இப்போ கொண்டு வரும்போதே ஒரு 10லருந்து 12 பேர் இறந்துட்டாங்க அந்த 41 பேர்ல. மீதி பேருக்கு சிபிஆர் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆ உங்களுடைய பார்வை என்ன மேம்? அவ்ளோ பேருக்கு வந்து அட் அ டைம்ல சிபிஆர் குடுத்திருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லம்மா. கண்டிப்பா. பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு கிரவுட் இப்போ ஒரு அதிகபட்சமா இப்போ இத்தனை பேர் ஒண்ணா வராங்க அப்டின்னா, அவங்க கொண்டு போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆம்புலன்ஸ் நான் சொன்ன மாரி பாராமெடிக் ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த பாராமெடிக் ஸ்டாஃப் அப்டின்னும்போது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தனித்தனியா தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இவங்கள பார்க்கல, அவங்கள பார்க்கல அப்டி இருக்காது. அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டா வொர்க் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ரீச் ஆயிருக்கும். அவங்க வந்து அ இறந்து போனதுனாலயோ, இல்ல வந்து அவங்களுக்கு அதுக்கு வேற எதனா ஒரு ரீசன் இருந்திருக்கலாம். அவங்க ஆன் த ஸ்பாட் அவங்க அடிபட்ட இடத்திலேயே இன்டர்னல் ப்ளீடிங் நசுங்குறதுனால வேற ஏதாவது இஷ்யூ, இல்ல சொன்ன மாரி கார்டியாக் அரெஸ்ட் அந்த மாரி ஏதாவது ரீசன் முன்னாடியே நடந்து அவங்க ஏன்னா பிகாஸ் எல்லா பேஷண்ட்டையும் ஒரே டைம்ல ரீச் பண்றது கஷ்டம். ஏன்னா அவ்ளோ கூட்டம் நெரிசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க எங்கனா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அடிபட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அந்த மாரிலாம் இருக்கு. அட் அ டைம் நம்ம எல்லாரையும் வந்து ரீச் பண்ண முடிஞ்சிருக்காது கண்டிப்பா. அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கலாமா? கண்டிப்பா பட் ஆ ஆஸ் ஃப்ரம் தி மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி கண்டிப்பா வந்து அவங்க வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஈக்குவலா முடிஞ்ச அளவுக்கு தே வில் ட்ரை டூ ரிவைவ் எவ்ரிபடி.
ஓகே, ஓகே மேம். மேபி இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிருந்திருக்கலாமே. ஏன் வந்து டைரக்ட்டா எடுத்தோனே கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க? அப்டின்னுமே சில கொஸ்டின்ஸ் எழுது. மேபி நியர்பை இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா, இன்னும் கூட அந்த டெத் ரேட் அப்டிங்கிறத கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாமா மேம்? உங்களோட வியூ என்ன மேம் இத பத்தி? எஸ்மா. கண்டிப்பா பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான கொஸ்டின்மா. ஆக்சுவலி இந்த மாரி ஓகே, இடத்துல ஓகே. நம்பளுக்கு இந்த மாரி இடத்துல நம்பளுக்கு இந்த மாரி ஒரு மாசா ஒரு பிரச்சனை நடக்கறச்ச வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்பளுக்கு ஃபெசிலிட்டீஸ் சொல்ற மாரி பெர்சனலா நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ பட் என்னன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அத ஏத்துக்கக்கூடிய உண்டான பெர்சனல் டாக்டர்ஸ் வந்து மேபி அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு. சோ அந்த டைம்ல அங்க போயிட்டு அவங்க நான் பார்க்க முடியலன்ட்டு அங்கருந்து அவங்க திருப்பி வந்து எப்படியும் கவர்மெண்ட்க்கு அனுப்புறதுக்கு. சோ தட் இஸ் வை வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்த மாரி எதனா நடந்தாவே நம்மளோட ஃபர்ஸ்ட் புரோட்டோகாலே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறது தான். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கெப்பாசிட்டி நெறைய இருக்கு. அட் அ டைம் வந்து நெறைய பேஷண்ட்ஸ வந்து நம்ப உள்ள எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு நெறைய இருக்குமா. அண்ட் ஃபைனலி மேம் இந்த ஒரு கொஸ்டினோட முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற விஷயமே நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. எப்படி ஓவர் நைட்ல ஒரு 39 பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ண முடிஞ்சது அப்படின்னுமே சொல்றாங்க. அது பாசிபிளா மேம்? 39 போஸ்ட்மார்டம் ஓவர் நைட்ல பண்றது அப்படிங்கிறது? ஆக்சுவலி ஆஸ் ஐ டோல்ட் யூ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதுக்கேத்த மாரி இருக்குமா. அவங்களுக்கு அதுக்கேத்த டாக்டர்ஸோ சரி, இல்ல அதுக்கேத்த ஸ்டாஃபோ சரி, அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு ஸ்டாஃப் நெறைய பேர் ஃபெசிலிட்டிஸ் நெறைய இருக்கும். ஸோ டெஃபினெட்லி வந்து அவங்கனால கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்ன்றது புரோட்டோகால். ஸோ கண்டிப்பா எதனால அவங்க இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன ரீசன்னால அவங்களுக்கு டெத் ஏற்பட்டதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் தான். சோ போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரீசன் ஆஃப் டெத் வந்து நம்ம சொல்ல முடியாது. சோ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. சோ கண்டிப்பா அவங்கனால கண்டிப்பா பண்ணியிருக்க முடியுமா அத. அண்ட் லாஸ்ட்லி ஒரு ஒரு சின்ன அவேர்னஸ் மேம். இந்த மாரி ஒரு கிரவுட் கூடுற இடத்துல இந்த மாரியான அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா, முதல்ல அவங்க சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து என்னென்ன மாரியான விஷயங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதா இருக்கட்டும், இனிஷியலா என்ன மேம் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெர்சன் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்காங்க. இப்போ ஒரு பெர்சன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறவங்க ஃபர்ஸ்ட் பதட்டப்படக்கூடாதும்மா. அவங்க ஃபர்ஸ்ட் காமா இருக்கணும். அவங்க காமா இருந்தா தான் அவங்க அடுத்தது என்ன பண்ணணும்ன்றத அவங்களுக்கு வந்து யோசனை பண்ண முடியும். சோ எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு அவங்க வந்து மூச்சு உடுறாங்களா? அவங்களுக்கு பிரீத்திங் கரெக்ட்டா இருக்கா? அவங்கனால மூச்சு உட முடியுதா? வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அதே மாரி வந்து அவங்களுக்கு சுத்தி வந்து காத்து வர மாரி கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ்ல வந்து அவங்கள வந்து சுத்தி வந்து இது பண்ணிறணும். கிளியர் பண்ணிறணும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் லைட்டா கொஞ்சம் அவங்களுக்கு மூச்சு விடுற அளவுக்கு லூஸ் பண்ணிட்டு, இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூ இருந்தா பெர்சன வந்து பேக் போன் ப்ராப்ளம் எதுவும் இல்ல, அவங்களுக்கு எதுவும் அடிபடல அப்டின்னா, ஒன் சைடா அவங்கள வந்து படுக்க வைக்கலாம். சோ இதெல்லாம் வந்து பேசிக் பண்ணக்கூடியது. அதே மாரி இதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிபிஆர். சுத்தமா அவங்கனால மூச்சு விட முடியல, சுத்தமா மூச்சு விட மாட்டேங்கிறாங்க, பல்ஸ் இல்ல, சுத்தமா அவங்க எதுவும் இல்லன்னா, இம்மீடியட்டா அவங்க சிபிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா. சோ இதெல்லாம் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் வந்து பெர்சன் பிரீத் பண்றாங்களா இல்லையா? அவங்கள வந்து குரல் குடுத்து கூப்ட்டு பார்க்கலாம். பிரீத் பண்றாங்கன்னா ஒன் சைடா படுக்க வச்சிரணும். ஐதர் லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு படுக்க வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா, அவங்க உள்ள வந்து எதுவுமே அந்த ப்ளீடிங் உள்ள எதனா இருந்துச்சுன்னா, உள்ள வந்து லங்ஸ்க்குள்ள போகாது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சுத்தி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா வச்சிரணும். சுத்தி வந்து அவங்கள வந்து எல்லாரும் கும்பல் போட்டு, சுத்தி வந்து அவங்கள வந்து சத்தம் போட்டு இது பண்ணக்கூடாது. அதே மாரி கொஞ்சம் இதெல்லாம் லூஸ் பண்றது. வாயால முடிஞ்ச அளவுக்கு அன்கான்ஷியஸா இருக்கிறவங்களுக்கு வாயில வந்து தண்ணியோ, இல்ல வாயால எதுவும் குடுக்கக் கூடாதும்மா. ஏன்னா, அது என்ன ஆகும் அப்டின்னா, அது டக்குன்னு வந்து லங்ஸ்க்குள்ள போயிடும். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதா இருக்கும். தூக்கி வந்து தண்ணி குடுப்பாங்க. பேஷண்ட் அன்கான்ஷியஸா இருக்காங்க அப்டின்னா, வாயால அவங்களுக்கு எதுவுமே குடுக்கக் கூடாதும்மா. அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் யூர் டைம் மேம். தேங்க் யூ சோ மச்மா. தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ மா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.